அவர் முதல்ல நடிகருக்கும் டெக்னீஷியனுக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டும். அதை விட்டுவிட்டு நான் மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறாரு. அது முதல்ல செய்யணும். களத்தில் இறங்கி அவர் வேலை பார்க்குறது தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக அவர் ரசிகர் ஆதரவு தருவாங்க, எனக்கு ரசிகர் எனக்கு ஆதரவு தருவாங்க. கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கண்டிக்க முடியாது. ரசிகர்கள் வேறு, வாக்காளர் வேறு. அதனால் கூட்டம் இருக்குது. எனக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம் இவருக்கு மேலே கூட்டம் இருந்தது. நானும் கட்சி ஆரம்பித்தேன், நானும் எம்பியாக நின்னேன். அதே போல் அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தார், நான் எதிர்த்து நின்னேன். இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் எதிர்த்து நான் நிற்க தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக எந்த கட்சி கூப்பிட்டாலும் கூப்பிடலைனாலும் நான் கண்டிப்பாக சுயேட்சை அனுப்பேன். இந்த இனிய நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் ஒரு ரம்ஜான் நாள். இந்த நாளில் நீங்கள்லாம் தொலைக்காட்சி பத்திரிகையால் வந்ததில் ரொம்ப ரொம்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அதற்கும் மேலாக என்னுடைய அருமை தம்பி மாஸ்டர் ராபர்ட் அவர்கள் படத்தில் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நான் பண்ணுறேன். இது டைட்டில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் தான் நிறைய டைட்டில் வைப்பேன், நான் இவர் வச்சுட்டார் இன்றைக்கி. இந்த பூஜையில் நான் கலந்துக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நெடுநாளாக நான் உடல்நலம் சரியில்லாமல் இன்றைக்கி நல்ல நிலைமையில் வந்திருக்கேன். எல்லோரும் அப்படி இப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி நானும் வருவேன்னு வந்துட்டேன். கண்டிப்பாக உங்களோட ஆதரவுலாம் எனக்கு வேணும். இதற்கு மேலாக என்னுடைய அருமை தம்பி வினோத், விஜய் முரளி சார், சங்கர் கணேஷ், வையாபுரி இவங்கெல்லாம் எனக்கு முழு ஆதரவு கொடுத்து இந்த திரைப்படத்தை மிகச்சிறந்த திரைப்படமாக, மிகப்பெரிய வெற்றி படமாக நீங்கள்லாம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு நான் கொடுத்துட்றேன், ஒன்றும் கவலைப்படல. அதெல்லாம் என்னுடைய பேரை இன்னும் மேலே போயிட்டே இருக்குது. அதனால் நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். கடவுள் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளை கொண்டு போவார். அது குறுகிய காலத்தில் நாங்கள் கண்ணு முன்னால் பார்க்குறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக அதாவது முடிவு பண்ணல. ஜோசப் விஜய் அவர்களே, உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் ஒரு 9 குரு ஆடியோ லாஞ்சில் உங்களை நான் சந்தித்தேன். நம்ம 2 பேரும் ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசணும். அப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு உலகம் பூரா ஃபேனு, ஆனால் எங்கள் வீட்டில் என் பையன் உங்கள் ஃபேனுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. நானும் ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப அமைதியாக இருந்தவர் இன்றைக்கி பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு, பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு. களத்துக்கு வாங்க, களத்துக்கு வந்தால் தான் எதுவுமே வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியும். எடுத்தோடனே இல்லை, அதாவது பேசுகிறது மேடையில் பேசணும். அவர் டைலாக் மாதிரி இங்கிட்ட அங்கிட்டு போகிறாரு வராரு, வீரபாண்டி கட்டுரமம்மா வசனம்லாம் பேசுகிறாரு. அது அந்தளவுக்கு மக்கள் பாதி பேர் ஏற்றுக்கலாம். கூட்டம் எனக்கு கூட தான் கூடுது. கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது. எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்தேன். கடைசியில் என்ன சூழ்நிலை தள்ளிடுச்சு. அதனால் என்னுடைய அருமை தம்பி எங்கே நின்னாலும் 26ல் எங்கே நின்னாலும் அவர் ஏற்று நிற்க நான் தயாராக இருக்கிறேன். அவர் தயாரான்னு கேட்டுங்க. கட்சியில் ஆரம்பிக்க மாட்டேன். பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பாக அவங்க சார்பாக நிற்பேன். இல்லை சுயேட்சை நின்று அது வாய்ப்பு கிடைச்சா சேருவேன். கண்டிப்பாக எதிரியும் கிடையாது, நண்பன் கிடையாது. இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்கிறது தான். நாளைக்கு கூட்டணி வாங்கினா போட்டி போக போகிறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் மக்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, அவருடைய கொள்கை என்ன, அதெல்லாம் சொல்லாமல் எடுத்துக்கலாம் நான் அவருக்கு எதிரி, நான் அழிச்சிருவேன் வச்சிருவேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்கெல்லாம் 50 வருஷம் சர்வீஸ், இவருக்கு வயசு தான், அவருடைய அனுபவம் இவருடைய வயசு. அதனால் எடுத்தவங்க மேடையில் கூட்டம் இருக்குது, மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேச வேணாம். எடுத்துமே நான் உங்களுக்கு எனக்கு ரொம்ப மானசீகமாக நான் தமிழக முதல்வர் ரொம்ப நேசிக்கிறேன். அவர் இப்படி பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னடா இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு, ஒரு நடிகராக இப்படிலாம் பேசலாமா? அவர் முதல்ல நடிகருக்கும் டெக்னீஷியனுக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டும். அதை விட்டுவிட்டு நான் மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறாரு. அது முதல்ல செய்யணும். களத்தில் இறங்கி அவர் வேலை பார்க்குறது தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக அவர் ரசிகர் ஆதரவு தருவாங்க, எனக்கு ரசிகர் எனக்கு ஆதரவு தருவாங்க. கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கண்டிக்க முடியாது. ரசிகர்கள் வேறு, வாக்காளர் வேறு. அதனால் கூட்டம் இருக்குது. எனக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம் இவருக்கு மேலே கூட்டம் இருந்தது. நானும் கட்சி ஆரம்பித்தேன், நானும் எம்பியாக நின்னேன். அதே போல் அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தார், நான் எதிர்த்து நின்னேன். இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் எதிர்த்து நான் நிற்க தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக எந்த கட்சி கூப்பிட்டாலும் கூப்பிடலைனாலும் நான் கண்டிப்பாக சுயேட்சை அனுப்பேன். நிற்கட்டும், அவர் நிற்கணும், களத்தில் நின்று ஜெயிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை.
பண்ணுவார் அவர் என்ன சொல்றாருன்னா டிஎம்கேக்கு எதிரி விஜய், ஆமா விஜய்க்கு எதிரி அண்ணன். ஆமா எதிரி அவர் கட்சியில வரட்டுங்க. கண்டிப்பா அதான் எதிரினா அரசியல் ரீதியாக மற்றபடி எதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது நடந்துறது. ஏன்னா இப்போ நான் வந்து சொல்றது வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் ஏன்னா அவர் இப்படி சொல்றான்னு சொல்லி என்னை வந்து கள்ள தூக்கி எறிகிறது போற வழியில் மடக்கிறதுக்கெல்லாம் பொறுப்பு நம்ம தமிழக முதல்வர் தான் எனக்கு பாதுகாப்பு பொறுப்பு கொடுக்கணும். என்ன தம்பி? பாதுகாப்பு கிடையாது. ஏதோ உயிருக்கு அச்சுறுத்தல், திடீர்னு ஃபோன் வரும், திடீர்னு மிரட்டுவாங்க. என்னை ஏகப்பட்ட பேர் மிரட்டியிருக்காங்க, கடத்தியிருக்காங்க. அதெல்லாம் தனிப்பட்ட முறையில். இப்போ நான் வந்து அவர் ஒரு கட்சி தலைவர், அவரை ஏற்று நான் பேட்டி கொடுக்குறேன். பாப்பா எதுனாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். சார் இந்த படம் பர்ஃப்யூம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்க. இந்த படத்தை பாருங்கள், மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுங்க. ஏன்னா ராபர்ட் வந்து ரொம்ப கடின உழைப்பாளி. அவர் டான்ஸ்லேருந்து மாஸ்டர் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு நடிகர் ஆகி டைரக்டர் ஆகியிருக்காரு. எல்லா படத்துலையும் நான் நடிக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்கிறேன், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் எப்போ பார்த்தாலும் மன்னராட்சிங்கிறாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி. மன்னராட்சியாக இருந்தால் யார் இங்கே வா இங்கேம்பாரு. அந்த மாதிரிலாம் பேசலை. தயவுசெய்து அந்த மன்னராட்சியில் சொல்லாதீங்க. அப்படி இல்லாமல் 40 தொகுதியும் எம்பிஆர் நின்று இன்றைக்கி டெல்லியில் உட்காடுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு மக்கள் அவங்கள வந்து நேசிக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்குங்க. தயவுசெய்து இந்த மாதிரி தவறான கருத்தெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. பிரச்சாரத்துக்கு போகும்போது நல்லபடியாக பேசுங்க, வசனம் பேசாதீங்க. சரியா? ரொம்ப தேங்க்ஸ்.